கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அந்த படத்தை பார்ப்பதற்கு ரெண்டு பேருமே போய் தியேட்டரில் உட்காந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து படம் பார்த்துருக்காங்க. சென்னைக்கு வந்ததற்கு பிறகு மெரினா கடற்கரையில் ரெண்டு பேரும் அளவலாவி கடற்கரையில் குளித்த காட்சி, வண்டலூர் ஜூமில் போய் கருங்குரங்கை பார்த்து ரசித்த காட்சி, இதையெல்லாம் தாண்டி மகாபலிபுரத்தில் போய் அறை எடுத்து தங்கி அந்த பொண்ணு இன்னைக்கு சொல்கிறாங்க, எனக்கு கவினை யாருன்னே தெரியாது. நான் இப்போ சொல்கிறேன், அந்த பொண்ணை கைது பண்ணணுங்கிறேன். ஏன்னா சென்னையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் நெல்லைக்கு போனதுக்காகவே அந்த பொண்ணு போன சாதி போதையை தன் மகனுக்கு ஏற்றி விட்டு இந்த பயலை இன்னைக்கு குளிர்காய வைத்து ஒரு கொடூர கொலையை அரங்கேற்றம் செய்திருக்கிறான் என்றால், ஏன் பறையன் பல்லனும் அந்த காதலிக்க கூடாதா? ஏன் பறையனுக்கும் பல்லனுக்கும் ஆசை இருக்காதா? ஏன் பறையனுக்கும் பல்லனும் கட்டி பிடிக்கிறதுக்கு கைகள் இல்லையா? பறையனும் பல்லனும் முத்தம் கொடுக்கறது உதடு இல்லையா? இவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கா? அசிங்கமாக சொல்லணும் மன்னமும். நான் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் குறிப்பாகவே நாங்கள் ஏற்றுக்கல. அப்போ ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க, பண்ணால் நடக்காதுன்னு செய்யுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. வெண்ணப்பேலையில் உன் பொண்ணை கண்டிச்சுவீங்க, உன் பொண்ணு ஏன் போகுது? உன் பொண்ணை நீ உன் பொண்ணை வெட்டியிருக்க வேண்டியதானே? உன் பொண்ணு ஏன் தப்பு பண்ணிச்சு? அப்போ இன்னைக்கு அது ஏன் உசுரோடு இருக்குது? பறைய விட்டு பொம்பளைய தேவட்டு ஆம்பளை வச்சுருக்கிறேன், நான் கணக்கு காட்டவா? தேவேந்திர குல வேளாள விட்டு பொம்பளைய தேவரை வச்சுருக்கிறேன், காட்டவா? அப்போ மட்டும் இனிக்குதா அடுத்தவங்க மட்டும் அடிக்கிட்ட போகிறது? நான் கேட்குறேன், முதல்ல வந்த சம்பவமே என்ன தெரியுமில்ல? இல்லை, அவன் தான் ஒருதலை காதல். நான் இப்போ உங்களுக்கு வீடியோ தர்றேன், இப்போ உங்களுக்கு வந்து போட்டோ தர்றேன் பாருங்க. மடி மீது சாய்ந்து உச்சி குளிந்து உதறால் முத்தமிடுகிற காட்சிகள் இருக்கிறது. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? இந்த பைத்தியக்காரங்கிட்ட பதிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த சாதியவாதிகளா? இந்த பொண்ணு வாழ்ந்துருமா? நான் கேட்குறேன், என்ன தெரியுமா? பறையன்ட்டப்படுத்தவோ பல்லன்ட்டப்படுத்தவோ கட்டி பிடிச்சி தெரிஞ்சவளோ கல்யாணம் பண்ணணுமா? யோசிப்பானா? இவ்வளவு சாதி புத்தி, இந்த சாதி புத்தி அங்கேயும் சாதி புத்தியாக வருங்கிறீங்க. வருமா வராதான்? ஏண்டி நான் ஒன்று கேட்குறேன், 22 வயசு பையன் கொலையை பண்ணிட்டு நேரடியாக வேறு எங்கேயுமே போகாமல் நேராக காவல் நிலையத்தில் போய் சரண்டர் ஆகிருக்கான்னா பின்னணியில் இயக்கியது யாராவது? அவன் கடைசியாக வெட்டிட்டு என்ன சொல்கிறான்? இனிமே தான் எங்கள் அப்பா அம்மா நிம்மதியாக இருப்பாங்கன்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது அரசியல் விமர்சகர் முகிலன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அந்த நெல்லையில் ஆணவ கொலை அது போக போக வந்து பல்வேறு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வந்துட்டு இருக்கு. இப்பெல்லாம் இருந்திருக்குமா, இல்லை இப்பெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. எப்படி பார்க்குறீங்க? தூத்துக்குடி ஆறுமுகமங்கலம் ஏரலுக்கு அருகில் இருக்கிற அற்புத கிராமம். பலதரப்பட்ட சமூகங்கள் வாழ்கிற கிராமமாக அது இருக்கிறது. தமிழ்ச்செல்விக்கும் சந்திரசேகருக்கும் பிறந்த மூத்த மகன். படிப்பிலே சற்று சுட்டித்தனம். அவன் நன்றாக படித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் தங்கப்பதக்கம் வெல்லுகிற அளவிற்கு தன்னுடைய பாடத்தில் கவனம் செலுத்தி படித்து வந்து சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் சுமார் 1,78,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு அவன் வளர்ந்திருக்கிறான். தமிழ்ச்செல்வி அவருடைய தாயார் ஆறுமுகமங்கலத்தில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியர், அரசு ஊழியர். அவருடைய அப்பா ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்தவர். அவருடைய அப்பாவுக்கு அப்பா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அந்த ஊரிலே கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர். செல்வந்தர்களாகவே இருக்கிறார்கள். தம்பிக்கு தோன்றியது 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காதல். சேதுபதினு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? விஜய் சேதுபதி நடித்த படம். அந்த படத்தை பார்ப்பதற்கு ரெண்டு பேருமே போய் தியேட்டரில் உட்காந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து படம் பார்த்த காட்சிகள். சென்னைக்கு வந்ததற்கு பிறகு மெரினா கடற்கரையில் ரெண்டு பேரும் அளவலாவி கடற்கரையில் குளித்த காட்சிகள், வண்டலூர் ஜூமில் போய் கருங்குரங்கை பார்த்து ரசித்த காட்சிகள், இதையெல்லாம் தாண்டி மகாபலிபுரத்தில் போய் அறை எடுத்து தங்கி ஆனந்தமாய் குளித்து விட்டு ஆனந்தமாய் படுக்கையில் இருந்த காட்சி. அந்த பொண்ணு இன்னைக்கு சொல்கிறாங்க, எனக்கு கவினை யாருன்னே தெரியாது. தருமபுரி நாயக்கன் கொட்டாய் கலவரத்தில் என் தம்பி இளவரசனை இழந்ததற்கு பிறகு திவ்யாவுடைய வாழ்க்கை சீரழிந்து கிடப்பதை இந்த தேசம் அறியும் என்றே நான் கருதுகிறேன். இன்றைக்கி இந்த பொண்ணுக்கு அதே நிலைமை வந்துருச்சு. இந்த பெற்றோர்கள், அந்த பொண்ணோட பெற்றோர்கள் சரவணகுமார், கிருஷ்ணகுமாரி,
மணிமுத்தாறு பெட்டாலியனில் 2 பேருமே வேலை செய்கிறாங்க தனித்தனியாக. சப் இன்ஸ்பெக்டர் 2 பேர். சரவணகுமார் காவல்துறையில் பணியாற்றி சாதி வெறி விடுத்தராக இருக்கிறான். சாதி நோய் பித்தன். அங்கே யார் பணிக்கு சேர்ந்தாலும் அவன் என்ன சாதின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறவன் இந்த அயோக்கிய பேர் சரவணகுமார். யார் இந்த போலீஸ்காரன்? சுர்சிதா 23 வயசு பையன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த காவல் நிலையங்களில் பணியாற்றக்கூடிய அயோக்கியர்கள் நிறைய பேருக்கு சாதி வெறி பிடித்து போய் திரிகிறார்கள், இது கலைக்கப்பட வேண்டும் என்று நான் தொடர்ந்து பேசுகிறோம். ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்து கொண்டு, உண்மையான தமிழ் தேசியவாதியாக. இங்கே போலிகள் நிறைய பேர் திரிகிறான் தமிழ் தேசியங்கிற போர்வையில். நான் அவமானப்படுகிறேன் இது போன்ற சம்பவங்களுக்கு. எங்கோ உலக பந்தின் பூமியில் உட்கார்ந்து கொண்டு மூலையில் தமிழ்நாட்டு சம்பவங்களை பார்த்து வெட்கி தலைகுனிகிற நிகழ்வுகளை கண்டு கொண்டிருக்கிற என் இனமானத்துடைய தேசிய தலைவன் பார்வையில் என்று நான் பேசுகிறேன். அருவருப்பாக இருக்கிறது நாட்டில் வாழ்வதற்கு. திருட்டு மாடல் அரசு என்று சொல்லுகிறார்கள். இல்லை, திராவிட மாடலா மாற்றி சொல்லிட்டேன். ஆண்டு கொண்டிருக்கிற அல்லது ஆண்ட 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டை சுரண்டி கொளுத்து காலத்துக்கும் உட்கார்ந்து சோறு திங்கிற அளவிற்கு கொள்ளையடித்து வைத்திருக்கிற கும்பல் இன்றைக்கு சாதி வெறியாட்டத்தில் நெல்லை மாவட்டம் திளைத்தோங்கி கிடக்கிறது. எல்லா காவல் நிலையங்களிலும் பரிசோதனை செய்யுங்கள்னு நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். எதுக்கு லாக்அப் டெத்து காவல் நிலையத்தில்? ஆண் கைதியறை, பெண் கைதியறை இருக்குது. யாருக்காக? கழிவறையில் வழுக்கி விழுந்தவங்கிற கட்டு போடுறதுக்கா? ஏன்னா எந்த காவலர்களும் இதுவரை அந்த கழிவறையில் போய் வெளிக்கி போய் கால் கட்டு போட்டதே கிடையாது. எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? கழிவறையை சுத்தம் செய்யாத காவல் நிலையங்கள் தான் அனைத்தும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அவருடைய பார்வையில், என்னுடைய பார்வையில் வேறு. நெல்லை மாவட்டத்தில் மட்டும் இந்த அஷ்டலட்சுமி நகரில் அம்பாள் கிளினிக்கில் ஒரு சித்தா மருத்துவத்தினுடைய மருத்துவமனையில் வேலை செய்கிற அந்த பொண்ணு, நான் இப்போ சொல்கிறேன், அந்த பொண்ணை கைது பண்ணணுங்கிறேன். ஏன்னா சென்னையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் நெல்லைக்கு போனது காரணமே அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி தான் வர வச்சிச்சு. அங்கேருந்த நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. புகைப்படங்கள், வீடியோக்கள் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. காலமாக கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காதல் தொடர்கிறது, திருமணத்தை நோக்கி நகர்கிறது. இந்த சாதிவெறி புத்தனாக இருக்கிற இந்த பொண்ணோட தகப்பேன் சரவணகுமாருங்கிற அயோக்கிய பெயர் சாதி போதையை தன் மகனுக்கு ஏற்றி விட்டு கள்ளத்தனமாக வந்த அந்த பெண் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது. யார்? கிருஷ்ணகுமாரி. அதுவும் சாதி போதையை ஏற்றி இந்த பயலை இன்றைக்கி குளிர்காய வைத்து ஒரு கொடூர கொலையை அரங்கேற்றம் செய்திருக்கிறான் என்றால் தமிழ்நாடு அரசு பீத்திக்குது. குண்டர் சட்டம் ஆச்சுன்னா குண்டர் சட்டம் நிற்காதரா அயோக்கிய பயிலாம். ஒரு குற்றவாளி என்பவன் 6 குற்றங்கள் செய்ததற்கு பிறகுதான் அவன் மீது குண்டாஸ் போட வேண்டும் என்பது சட்ட விதி. இவன் ஒரு கொலையை மட்டுமே செய்திருக்கிறான். ஊரில் கொஞ்சம் ரவடித்தனமாக தான் தெரிஞ்சிருக்கிறான். அன்றைக்கே அவனுக்கு காலை எடுத்து விட்டுருந்தா இந்த மாதிரி ஆட்டம் போட்டிருக்க மாட்டான். இதுக்கு வக்காலத்து வாங்குது அமைப்புகள்லாம், சாதி அமைப்புகள் தடபுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னென்னமோ பேர் வச்சுக்கிட்டு திரியிறானுங்க. பசுமன் திருமகனார் படத்தை மாட்டிக்கொண்டு இந்த சம்பவத்துக்கு மட்டும் பேசுகிறேன். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன மகத்தான பேரறிஞர் பெரியாரை விட அதற்கு சமமான காலத்தில் தேசியமும் தெய்வீகமும் எனது இருக்கண்கள் என்று உலகத்துக்கு பறைசாற்றிய உன்னத பெருந்தலைவன் பசுமன் திருமகனார் பிறந்த புண்ணிய தேசத்தில் இந்த பசுமன் திருமகனாருடைய படத்தை வைத்துக்கொண்டு போடுகிற ஆட்டத்திற்கு அளவில்லாமல் அலைகிறார்கள் அங்கே தென் மாவட்டங்களில். வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? அந்த திருமகன் உங்களுக்கு என்னத்தையடா சொல்லிட்டு போனார்? தன்னுடைய சொத்துக்களை கூட பறையர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதிலே, தானமாக கொடுக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக நின்ற ஒப்பற்ற தேசிய தலைவன். அந்த தலைவனுடைய படத்தை போட்டுக்கிட்டு அங்கே ஆடுகிற, நான் சொல்கிறேன், தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன், எல்லா ஜாதி அமைப்புகளையும் தடை செய்யுங்க. இது கேவலமான நிலைக்கு போகிறது, அபாயகரமான சூழலுக்கு தள்ளப்படுகிறது. அவமானத்தை உங்கள் அரசு தொடர்ந்து சந்திப்பதற்கு காரணமே இந்த சாதி அமைப்புகள் தான். அது எவனாக இருந்தாலும் சரி. சாதி அமைப்பில் இப்போ கட்சியாக வேற மாறிக்கிறான். கண்காணியுங்கள், தீவிரமாக கண்காணியுங்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். தேர்தல் அங்கீகாரம் பெறாத இயக்கங்கள், அது சாதியிலிருந்து பிறந்த இயக்கங்களை தடை செய்யுங்கள். இல்லைன்னா பெரிய சிக்கலை நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுக்கு முடிவுரை எழுதியாச்சு. 2026 நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவீர்கள். இந்த 2 திராவிட இயக்கமும் எழுதி வச்சுக்கோங்க. திமுக ரெண்டையுமே வீட்டுக்கு அனுப்புவாங்க மக்கள். இப்போ எதுதான் ஒரு
தமிழக வெற்றி கழகம் வரும். ஓப்பனாக தான் பேசுகிறேன். நான் அந்த கட்சி கிடையாது. வர வேண்டும் என்று எண்ணுகிறவன். இந்த தேசத்தை அவர்கள் ஆள துடிக்கிறார்கள். ஒருமுறை வாய்ப்பு கொடுப்போம், திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்கிற நம்பிக்கை. ஏனென்றால் அந்த சின்னஞ்சிறிய இலசுகள் தம்பிகள் தமிழ்நாடு முழுவதும் போர்க்குரல் எழுப்புகிற காட்சியை நான் கிராமங்களில் பார்த்து விட்டு வந்து தான் உட்காந்து பேசுகிறேன். மாட்டேன். நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 211 படுகொலைகள் நடந்திருக்கிறது 4 ஆண்டுகளில். 392 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாவட்ட லெவலில். அதில் 60 பேர் சிறார்கள். மாவட்டம் முழுவதும் 1045 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2020 25 மாவட்டம் முழுவதும் 301 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. 11 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1306 பேர் கொடும் குற்றவாளிகள் என்று அறிவித்திருக்கிறது காவல்துறை. ஆனால் இதில் ஒருத்தன் கூட காவல் புரிக்கைகள் இல்லை. நான் சொல்லுகிறேன், குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். காவல்துறையும் ரவுடிகளும் கைகோர்த்து திருகிற தென் மாவட்டங்கள். ஒரே சாதிக்காரன். காவல் நிலையத்தில் வேலை செய்கிறவனும் அக்கிரம அட்டுழியம் பண்ணுறவனும் கொலைகளை செய்கிறவனும் ஒரே சமூகத்துக்காரன். இந்த எஃப்ஐஆர்லேயே எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த எஃப்ஐஆரை போட்டவன் யார்? அவன் என்ன சாதின்னு கண்டுபிடிங்க. விசாரணை அதிகாரி சுரேஷ் என்ன சாதின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே சாதியம் இருக்கிறது. காவல்துறைக்குள்ளேயே சாதியம் புகுந்து தலை தோங்கி கிடக்கிறது. அதுவும் அதிகார ஜாதியம், ஆணவ ஜாதியம், திமிர் ஜாதியம் எல்லார் மீதும் திணிக்கப்பட்டிருக்கிறது. 103 ஆயுள் கைதிகள் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஒரே ஒருத்தனை தூக்கு தண்டனை கைது. நெல்லை மாவட்டம் முழுவதும் நடைபெற்ற ஆண்டு வாரியான கணக்கு வீதாச்சாரங்கள் 2021 52 படுகொலைகள், 2022 44 படுகொலைகள், 2023 44 படுகொலைகள், 2024 35 படுகொலைகள், 2025 17 படுகொலைகள் தொடர்கிறது. தம்பியை சேர்க்கல கவின 18 ஆயிடுச்சு மாவட்டம் முழுவதும். நெல்லை மாநகரில் மட்டும் 2021 9 படுகொலைகள், 2022 18 படுகொலைகள், 2023 17 படுகொலைகள், 2024 16 படுகொலைகள், 2025 இன்னும் முற்று பெறல 11 படுகொலைகள். என்ன கேவலங்கட்ட ஆட்சி நடக்குது? என்னையா பண்ணுறீங்க தமிழ்நாட்டில்? வெக்கமல்ல உங்களுக்குலாம் ஆட்சி ஆள்றதுக்கு? சூடு இருக்கா, சொரணை இருக்கா உங்களுக்குலாம்? எதுக்கு உங்களுக்கு அதிகாரம்? தென் மாவட்டங்கள் இவ்வளவு கலவரங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த திராவிட இயக்கங்களில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக. இமானுவேல் சேகரனார் படுகொலையிலிருந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டால் இதுவரை ஆயிரக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தென் மாவட்டத்தில். யார் அதிகமாக ஆண்டது தமிழ்நாட்டை? அப்போ நாங்கள் கேட்போமா கேட்க மாட்டோமா? ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதற்காக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியுமா தெரியாத நடக்கிறது? தம்பி கவினை வரவழைத்து அவருடைய தாத்தா ஊராட்சி மன்ற தலைவராக 20 ஆண்டுகள் பதவி வைத்தவர். உடல்நலம் சரியில்லை, மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போங்கிற போர்வையில் அவனும் சரி தன் காதலியை பார்த்து விட்டு வரலாம் என்கிற எவ்வளவு கனவுகளோடு அவன் போயிருப்பான். ஏன் பறையன் பல்லனா அந்த காதலிக்கக்கூடாதா? ஏன் பறையனுக்கும் பல்லனுக்கும் ஆசை இருக்காதா? ஏன் பறையனுக்கும் பல்லனும் கட்டி பிடிக்கிறதுக்கு கைகள் இல்லையா? பறையனும் பல்லனும் முத்தம் கொடுக்கறது உதடு இல்லையா? இவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கா? அசிங்கமாக சொல்லணும் அண்ணமும். நான் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் குறிப்பாகவே நாங்கள் ஏற்றுக்கல. அப்போ ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க, பண்ண நடக்காத செய்யுங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. வெண்ணப்பேடையில் உன் பொண்ணை கண்டிச்சுவீங்க. உன் பொண்ணு ஏன் போகுது? ஏன் அவன் எடுப்பாக இருக்கிறான், மிடுக்காக இருக்கிறான், உயரமாக இருக்கிறான், வாட்ட சாட்டமாக இருக்கிறான், மாட்டுக்கறியை தின்ன உடம்பு முழுன்னு இருக்கிறான், இறுகிய உடம்போடு இருக்கிறான், அதனால் போகிறீங்களா? நான் கேட்குறேன். உன் பொண்ணை உன் பொண்ணை வெட்டியிருக்க வேண்டியதானே? உன் பொண்ணு ஏன் தப்பு பண்ணிச்சு? அப்போ இன்றைக்கி அது ஏன் உசுரோடு இருக்குது? இல்லை, எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் சொல்கிறாங்க. இப்படி போனால் பொதுவாக பார்க்கறதுக்கு நமக்கே தெரியுது, இப்படி போனால் பிரச்சனை வருங்கணும், அப்போ நம்மளாவது தெளிவாக இருந்துக்கிடாமேங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு பதில் கூட சொன்னீங்க, அப்போ உங்கள் பொண்ணை நீங்கள் கண்டிச்சு வைக்க வேண்டியதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதுதான் இன்னும் அந்த சூழ்நிலை தான் அங்கே இருக்கா தென் மாவட்டங்களில்? இல்லை அவங்க தரப்புலேருந்து பேசுகிறது இதுவாக தானே இருக்குது. பிரச்சனை வரும் தெரியும், நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அது எங்களுக்கு செட் ஆகாது, வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, சாதி அமைப்புகள் ரீதியாகவும் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஓகே, அப்போ நம்ம தான் கரெக்டாக இருந்துக்கிறவங்க மாதிரியான ஒரு செயல் தானே அதில் பார்க்கும்போது தெரியுது. கள்ளத்தனமாக வச்சுக்கிறது. பறையோட்டு பொம்பளையை தேவட்டு ஆம்பளை வச்சுருக்கிறேன், நான் கணக்கு காட்டவா? தேவேந்திர குல வேளாளர் விட்டு பொம்பளையை தேவரை வச்சுருக்கிறேன், காட்டவா? அப்போ மட்டும் இனிக்குதா? அடுத்தவங்க கொண்டாடிட்ட போகிறது, அடுத்தவங்க கொண்டாடிய கள்ளத்தனமாக வச்சுக்கிறது மட்டும் இனிக்கும்.
அது எப்படி சாத்தியம்? அப்போ அதுக்கு பேர் என்ன? மனசும் ஒரு மனுஷனுக்கு. இதை வந்து சில பேர் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, கலப்பு காதல், கலப்பு திருமணம். என்ன ஒரு மனுஷன் மாட்டுக்கிட்ட போய் லவ் பண்ணி காதலிச்சு கூட்டிகிட்டு வந்தானா? ஒரு மனுஷன் நாயை காதலிச்சானா? ஒரு மனுஷன் காதலிக்கிறது எப்படி கலப்பாக இருக்க முடியும்? எவ்வளோ அயோக்கியத்தனமான வார்த்தை அந்த வார்த்தையெல்லாம். தம்பி காதலிச்சான். நான் கேட்குறேன், முதல்ல வந்த சம்பவமே என்ன தெரியுமில்ல? இல்லை, அவன் தான் ஒருதலை காதல் பண்ணான். நான் இப்போ உங்களுக்கு வீடியோ தர்றேன், இப்போ உங்களுக்கு வந்து போட்டோ தர்றேன் பாருங்கள். மடி மீது சாய்ந்து உச்சி குளிர்ந்து உதறால் முத்தமிடுகிற காட்சிகள் இருக்கிறது. அதுக்கு பேர் என்ன? கேக்கு வெட்டி ஒருவருக்கொருவர் ஊட்டி கொண்டு மகிழ்ந்த தருணம், உதடுகளால் கொள்ளக்கூடிய காட்சி பதிவுகள் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? கவின் பிறந்த நாள் அன்னைக்கு தன்னுடைய காதலிக்கு ஒரு மோதிரத்தை மாட்ட வேண்டும் என்று சென்னையில் மோதிரம் எடுத்துகிட்டு போய் கையில் விரலில் மாட்டி அழகு பார்த்த அந்த காதல், அதுக்கு பேர் என்ன? நான் பைத்தியக்காரங்கள்ட்ட பதிவு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அந்த சாதியவாதிகள்லாம்? எவ்வளோ அயோக்கியத்தனமான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதுக்கு பேர் என்ன? இப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுது, சங்கர் கௌசல்யா தெரியும் தானே உங்களுக்கு? உடுமலைப்பேட்டை. இன்றைக்கி என் சகோதரி கௌசல்யா அங்கே போய் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? காலையில் ஒரு அறிக்கையை பார்த்தேன், அந்த தங்கையினுடைய அறிக்கையை. சமூகத்தில் நானும் இது போன்ற சம்பவங்களை சந்தித்தவள், தங்கையை வா நீ களமாட என்று குறிப்பிடுகிற அந்த வார்த்தைகள் எவ்வளவு அழுத்தமானது, ஆழமானது என்பதை உலகத்திற்கு நான் பதிவு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சங்கரை இழந்ததற்கு பிறகு கௌசல்யாவுடைய நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் இருக்கிற முற்போக்கு சக்திகள் உந்துத சக்திகளாக இருந்தார்கள். இன்றைக்கி அந்த தங்கச்சி வீரமாக நிற்கிதே. ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு தெரியுமில்ல? அப்படின்னா யாருன்னே தெரியாது. உன்னை எதை கொண்டு அடிக்கிறது? இப்போ கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்கும்போது, கைவிரலில் மோதிரம் மாட்டும் போது, கேக்கு ஊட்டும் போது இடிச்சதா? இப்போ கசக்குது உங்களுக்கு? ஒருவேளை தெரியும் சொல்லியிருந்தா, தெரியும் உண்மை காதல் வெளியில் வந்திருக்கும். அந்த பொண்ணு உண்மையிலேயே காதலிச்சிருந்தா, இல்லை அப்படி சொல்லியிருந்தா நீங்கள் சொன்ன மாதிரி உண்மை காதல் வெளில வந்திருக்கும். அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் மிரட்டி இருக்கலாம். இல்லை அது அடுத்து அந்த பொண்ணு உண்மையை சொல்ல வேண்டியது தானே. எங்கள் அப்பா அம்மா இந்த கோணத்தில் இருந்தாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த பொண்ணுக்கிட்ட எங்கள் அப்பா அம்மாவே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. எங்கள் அப்பா வேறு வழி இல்லாமல் எங்கள் அம்மாவை காதலிக்கும் போது இல்லை, காமத்துக்கு போகும்போது வேற மாட்டிக்கிட்டாரு சொல்லுமா? இந்த வார்த்தையை சொல்லுமா அந்த பொண்ணு? என்னடா இப்படி நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அங்கே இருக்கிற தகவலின் அடிப்படையில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். உண்மையாக போயானு அவங்க அப்பை சரவணகுமார் வெளியில் வந்து பேச சொல்லுங்க பார்ப்போம். அந்த கிருஷ்ணகுமாரியை வந்து பேச சொல்லுங்க. யார்கிட்ட நீங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், ஒரு அழகான அன்பை சிதைக்க வேண்டும், ஒரு அழகான காதலை பொசுக்க வேண்டும். அவனை வெட்டிட்டீங்க, அப்புறம் அந்த பொண்ணு வாழ்ந்துருமா? அப்பவும் பாலன் நிமிர்ந்து நிற்கக்கூடிய கம்பீரமான சிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற தருமபுரி நாயக்கன் கொட்டாயில் கொட்டக்காட்சி இறந்தல் போன்ற 3 கிராமங்களை தம்பி இளவரசன் திவ்யா காதலுக்காக கொளுத்தப்பட்ட சம்பவத்தை தமிழ்நாடு இன்னும் மறக்கவில்லை. இதனாலேயே ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டுச்சாரமாக இருக்குது தமிழக அரசியல் தளத்தில். தெரியுமில்ல உங்களுக்கு? எதிரும் புதிருமாக இருக்கிற சூழல் இன்றைக்கும் உருவாகியிருக்கிறது. திவ்யாவுடைய வரலாறு என்ன? காதலித்ததால் தன் தந்தையை இழந்தார், காதலித்ததால் தன் கணவர் இளவரசனை இழந்தார், காதலித்ததால் எவனுக்கோ ஒருவனுக்கு கழுத்தை நீட்டினார், காதலித்ததால் இன்றைக்கு விதவை கோலமாக வீட்டிலே இருக்கிறார். எவ்வளவு பரிதாபத்துக்குரிய விஷயம். யார் வாழ்வா? இந்த பொண்ணு வாழ்ந்துருமா? நான் கேட்குறேன். என்ன தெரியுமா? பறையண்டப்படுத்தவோ பல்லண்டப்படுத்தவோ கட்டி பிடிச்சி தெரிஞ்சவளை கல்யாணம் பண்ணணுமாண்ணா? யோசிப்பானா? இவ்வளவு சாதி புத்தி, இந்த சாதி புத்தி அங்கேயும் சாதி புத்தியாக வருங்கிறீங்க. வருமா வராதா? ஏண்டி என்ன பல்ல பெல்ட்டே பொறுத்தவன் நீ என்ன பெரிய பெரிய இதா பேசுவானா? பேச மாட்டானா? அப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கை யார் தீர்மானிப்பது? இதுக்கு தான் சொல்கிறேன், அங்கே இருக்கிற இந்த சாதி அமைப்புகளை, சாதிய சங்கங்களை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். முடிஞ்சவனை எல்லாம் தூக்கி உள்ள வைங்க. அந்த தலைவர்னு சொல்லிக்கிட்டு தெரியவனெல்லாம் ஏதோ 4 வார்த்தை தெரியுங்கிறக்க நாக்க போட்டு நக்கிக்கிட்டு மைக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு தம்பியினுடைய பிரேதத்தை வாங்க மறுக்கிற அந்த குடும்பம் SC/ST ஆணையத்திலேருந்து 6 லட்ச ரூபா செக்கு கொடுத்து விட்டாங்க, திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதி தான் வேண்டும். நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அரசியல் கட்சிகளுடைய ஒரு சில தலைவர்கள் அங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். காலையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே சங்கத்தமிழன் அங்கே போய் நின்றுட்டார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் ஒரு பெண்ணை போட்டிருக்காங்க, களத்தில் நிற்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த மாவட்ட செயலாளர், ஏதோ ஒரு நகர செயலாளர், யாரோ ஒருத்தர் அங்கே போய் நிற்கிறார். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை போகவில்லை?
திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை ஏன் அறிக்கை கொடுக்கவில்லை? திராவிட முன்னேற்ற கழகம் இதை பற்றி ஏன் வாய் திறக்கவில்லை? திராவிட முன்னேற்ற கழகம் இதற்காக எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் ஏன் அறிவிக்கவில்லை? ஏன்னா நீங்கள் ஆள்றீங்க. மனச்சாட்சி இருக்கா அவங்களுக்குலாம்? ஓட்டு போடாதவர்களும் என்னை நேசிப்பாருன்னு சொன்னார் தான் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்களும் என்னை விரும்புவாங்க. இது வந்து அவர் தேர்தல் நேரத்தில் சொன்ன வார்த்தை, ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொன்ன வார்த்தை. இப்போ சொல்லுங்க. 2 கோடி வாக்காளர்கள் சேர்த்துட்டாங்களாம். அப்புறம் என் கூட்டணி கட்சி தேவையில்லையே. காலாகாலத்துக்கும் தமிழ்நாட்டை சுரண்டலாமே. நீங்கள் யாருக்கிட்ட நீங்கள் நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க? கேடுகட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் கொலைகள். நேற்றைய தினம் கேக்கினார் தனசேகரனுடைய பேரன் ஒரு சொகுசுக்காரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மாணவனை, கல்லூரி மாணவனை காதல் விவகாரத்தில் இடித்து படுகொலை செய்திருக்கிறான். கைது செய்யப்பட்டிருக்கிறான். நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நேற்றைய தினம் திருப்பூரில் 2 படுகொலை வெட்டி கொண்டாங்க. அதுக்கு முன்னாடி தம்பி கவின், அதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயிலில் 2 படுகொலை, மணல் கொள்ளை மாவியா கும்பலிடம் இருந்து. இந்த தைரியம்லாம் எதுக்கு வருதுன்னா இந்த ஆட்சியில் பண்ணலாங்கிறது. அப்படி எடுத்துக்கலாமா? 6748 படுகொலை நேற்றோடு கணக்கு. அதான் சார், இந்த தைரியம்லாம் நான் ஒருத்தனை போய் வெட்டிடுவேன், என்ன அடுத்து வெயிலில் வந்துடுவேன் அப்படிங்கிற தைரியம் இந்த ஆட்சியில் மட்டும்தான் வருதுங்கிற மாதிரி பேசுறீங்களே. அப்படி இல்லை, அதிமுக ஆட்சினே இருக்குதுன்னா இந்த அளவுக்கு இல்லைங்களா சொல்றாங்களே. மோசம். நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு மோசமான சூழலுக்கு வித்திட்டவர்கள் யார்? 2 திராவிட இயக்கங்கள் தான். இந்த 2 பேருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மூர்க்கர்கள். எப்படி காது கேட்குதா இல்லைன்னு தெரியல. இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறது, இவ்வளவு கொலைகள் நடக்கிறது. உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பேப்பர் படிக்கிறாங்களா இல்லையா? நாம் போன்ற அந்த சமூகத்தில் இந்த நாடு நல்லா இருக்குன்னு பேசக்கூடிய நம்மளுடைய பேச்சுக்களை அவர்கள் உள்வாங்குகிறாரா இல்லையா? நம்மளாம் பேசினா அப்படி தள்ளி விட்டுருவானுங்க. நான் கிடக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அறிவு அவ்வளோதானே. எதற்காக பேசுகிறோம்? இந்த தேசம் சரியாக இருக்க வேண்டும். அனைத்து காவல் நிலையங்களிலும் RSS ஊடுருவியிருக்கிறது. சாதிய மனோபாவம் ஊடுருவியிருக்கிறது. இதை களையப்பட வேண்டுமானால் சரியான சட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும். கண்காணிப்பு குழுக்களை ஆரம்பிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் தீண்டாமை வன்கொடுமை என்கிற ஒரு காவல்துறையை உருவாக்க வேண்டும். அந்த காவல்துறை பணியாற்றக்கூடியவர்கள் மிகவும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களை மட்டுமே ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக. அந்த குழுக்கு ஆமாம். ஓகே. அப்போ இன்றைக்கு கவினுடைய பிரேதம் வாங்கப்படவில்லை. அவன் இன்னும் மருத்துவமனையில் வெள்ளை உடைகளால் போர்த்திய வண்ணம் கண்மூடி உறங்குகிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. தினந்தோறும் பெற்றோர்கள் போய் அந்த கழுத்திற்கு ஒரு மாலை அணிவித்து விட்டு மட்டும் வந்து அறப்போரிலே வீட்டிலே உட்கார்ந்து போராட்டம் நடத்துகிறார்கள். கைது பண்ணுறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? அந்த 2 பேரையும், சரவணகுமாரையும் கிருஷ்ணகுமாரையும் எஃப்ஐஆரில் பதிவு ஆயிருக்கல பேர். கைது பண்ணாலும் என்னதான் செய்வாங்க? 2 பேருமே காவல் அதிகாரி. கேட்டால் இல்லை, அவங்க சொல்லக்கூடிய தரப்பு என்னவா இருக்குன்னா, கோர்ட்டில் நிற்குமா, என் புள்ள பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த இது அதில் வரும் இல்லை. அப்படிங்கும்போது வெட்டின புள்ள மேலே சிவியராக ஆக்ஷன் எடுப்பாங்க. பேரண்ட்டுக்கு நான் எந்த சாட்சியங்கள் இருக்கும்? இப்போ நான் கேட்குறேன், பையன் உள்ளே போயிட்டான், ஜாமீன் எடுக்காமல் இருப்பீங்களா? இல்லை, அது எடுப்பாங்க. அதையும் எடுக்கிறீங்க. வழக்கிலிருந்து தப்பிக்கிற நீங்கள் வழக்கில் உள்ளவனை ஏன் தப்பிக்க வைக்கிறீங்க? அப்போ பெற்றவங்களும் உடந்த இதில் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. உண்மைதான். இது கோர்ட்டில் நிற்குமா? தண்டனை கொடுப்பாங்களா? நிற்கணும். அறிவியல் சாதனங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஏன்னா கைபேசிகள் இவன் யாராருக்கெல்லாம் பேசியிருக்கிறான். நான் ஒன்று கேட்குறேன், 22 வயசு பையன் கொலையை பண்ணிவிட்டு நேரடியாக வேறு எங்கேயுமே போகாமல் நேராக காவல் நிலையத்தில் போய் சரண்டராக இருக்கிறான்னு சொன்னால் பின்னணியில் இயக்கியது யாராவது? நீங்கள் கொலை பண்ணிட்டா, நான் கொலை பண்ணிட்டா அவள் என்ன வரும்னா பதட்டம் வரும். எங்கேயாவது பதுங்க தோணும். என்ன உலகத்தில் நடக்குதுன்னு பார்க்க தோணும். அதற்கு பிறகு வழக்கறிஞரை பிடிச்சி எங்கேயாவது போய் சரண்டராகும்னு தோணும். இவன் நேரடியாக போய் அங்கே சரண்டராக இருக்கிறான்னா அப்போ காவல்துறையினுடைய அனுமதி இல்லாமல் போயிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க அப்பா 2 பேருமே, அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஆறுதல் இல்லாமல் போயிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவன் கடைசியாக வெட்டிட்டு என்ன சொல்கிறான்? இனிமே தான் எங்கள் அப்பா அம்மா நிம்மதியாக இருப்பாங்கன்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன வாக்கியம்? அப்போ இவ்வளோ நாளாக நிம்மதி இழந்து போயிருக்காங்க. தினந்தோறும் புலம்பலாக இருந்திருக்கு வீட்டுக்குள்ளே. அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுறானே, உன் பொண்ணை வெட்டி கொள்றா. பெத்தி இல்லை, வளர்த்தி இல்லை, பல்லனை போய் காதலிச்சிருச்சு, பறையனை போய் காதலிச்சிருன்னு சொல்லி உன் பொண்ணை வெட்டி கொள்ளு. எவனோ பெத்த பிள்ளைய நீ ஏன்டா வெட்டி கொள்றா? அவன் மட்டுமா வந்து காதலிச்சான்? அவன் மட்டுமா வந்து கையை பிடிச்சிருந்தான்? அவன் மட்டுமா கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போய் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தான்? உன் பிள்ளை போகலையா? வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போனானா? உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? சாதியவாதிகளை உடனடியாக கைது செய்யுங்கள்.
சரவணகுமாரையும் கிருஷ்ணகுமாரையும் கைது செய்யாத வரை அந்த பெற்றோர்கள் போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்து கொண்டு தலைகுனிவோடு பேசுகிறேன். இவ்வளவு கொடூரமான காட்சிகள் தமிழ்நாட்டில் தொடர்கிறது என்கிற வெட்கத்தோடு பேசுகிறேன். அந்த பெற்றோர்களுக்கு நாங்களும் துணை நிற்போம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயணிக்க நன்றி சார். நன்றி.